வணக்கம் ஆனந்தி. கர்நாடக மாநிலம் காவிரி நீர்பிடிப்பு மாவட்டமான கொடகு மாவட்டத்தில் நேற்றைய தினம் கனமழை கொட்டியுள்ளது. இதன் காரணமாக கிருஷ்ணராஜசாகர் அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. தற்போதைய நிலவரப்படி கிருஷ்ணராஜசாகர் அணையின் மொத்த கொள்ளளவு 124.80 அடியாகும். அணை முழுமையாக நிரம்பிவிட்டது. ஏற்கனவே அதாவது கடந்த ஜூன் மாதம் 15ஆம் தேதி வாக்கில் நிரம்பிய அணை இந்த நிமிடம் வரை கடந்த 4 மாதங்களாக அணையின் நீர்மட்டம் குறையாமலே உள்ளது. தற்போதைய நிலவரப்படி அணை முழுமையாக நிரம்பிவிட்டது. இதனைத் தொடர்ந்து தனைக்கு வரும் நீர் அனைத்து முழுமையாக வெளியேற்றப்பட்டு வருகிறது. சற்று முன் நிலவரப்படி சுமார் 36,750 கன அடி தண்ணீர் காவிரி ஆற்றில் கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்து திறந்துவிடப்பட்டுள்ளது. அதேபோல் மைசூர் மாவட்டம் கபினி அணையும் மொத்த கொள்ளளவு 84 அடியாகும். கேரள மாநிலம் வயநாடு மற்றும் மைசூர் மாவட்டம் அந்த ஹெகடதேவன் கோட்டை சுற்றியுள்ள பகுதியில் கனமழை நேற்றைய தினம் பெய்ததன் காரணமாக கபினி அணை ஏற்கனவே நிரம்பியிருந்தாலும் தற்போதைய நீர்வரத்து சுமார் 5000 கனஅடியாக உள்ளது. வரும் நீர் அனைத்தும் உடனடியாக உபரி நீராக வெளியேற்றப்பட்டு வருகிறது. கிருஷ்ணராஜசாகர் மற்றும் கபினி அணைகளிலிருந்து தற்போது சுமார் 42,000 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. காவிரி கரையோர பகுதியில் வசிக்கும் மக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு மண்டியா மாவட்டம் மற்றும் மைசூர் மாவட்டம், சாமராஜ் நகர், ராம்நகர் மாவட்ட நிர்வாகங்கள் சார்பில் ஏற்கனவே வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. இந்த நீர் அனைத்தும் நேரடியாக தமிழகத்துக்குள் இந்த 42,000 கனஅடி தண்ணீர் என்பது இன்று மாலை தமிழகத்திற்கு வந்து சேரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதே போல நேற்றைய தினம் அதிக அளவு கொடகு மாவட்டத்தில் கனமழை பெய்து வருகிறது. இன்னும் கிருஷ்ணராஜசாகர் அணைக்கு நீர்வரத்து அதிகரிக்கும் பட்சத்தில் நீர் வெளியேற்றமும் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காவிரி கரையோர பகுதியில் வசிக்கும் மக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு வேண்டுகோள் விடப்பட்டுள்ளதுங்க. ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி ஸ்ரீஹரி.